சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கூடிய சீக்கிரமாக நடக்கப் போகிறது. எந்த விஷயத்துக்காக நீ காத்திருக்கிறாயோ, எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து என்னிடம் கையேந்தி நின்றாயோ, அந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையை நடக்கப் போகிறது. இதற்கு மேல் நீ தேடியும் போக வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலேயும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை பார். அதற்கு பிறகு என்னென்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய விஷயம் நடக்காமல அப்படியே போயிட்டு, அதனால இப்போ நம்ம நினைக்கிற விஷயமும் நடக்காமலே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுறியோ அது நடக்கிறதுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல வழியை கொடுத்து உனக்கு அற்புதத்தை செய்கிறதுக்கு இங்கே நான் இருக்கேன். புரியுதா? சாய் இருக்கேன். இந்த சாய் இருக்கும்போது மற்ற எதையும் பற்றி நீ யோசிக்கக்கூடாது. சாய் அப்படிங்கிறன்னா உனக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்து பல நேரத்தில் பல உதவிகளை செஞ்சு உன்னை வாழ வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது சில விஷயம் நீ கேட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? பொறுமையாக இருந்துப்பார். உன் வாழ்க்கையில் எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிது அப்படிங்கிறது. நீ ஒரு நேரத்தை முடிவு பண்ணி வச்சுருப்ப, இந்த நேரத்தில் இந்த விஷயம் செய்யணும். ஆனால் நான் ஒரு நேரத்தில் அதே விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பேன். நீ யோசித்து வச்சுருக்க நேரத்தை விட நான் யோசித்து வச்சு செய்கிற நேரம் மிக அற்புதமாகவும் நல்லபடியாகவும் இருக்கும். அதனால் இது நடந்துட்டேன்னு போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே திருப்தியாகவே நடக்கும். அளவுக்கு மீறிய மனதில் பாரத்தோட உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்த அப்படின்னா என்ன நடக்க போகுது? கஷ்டம்தான் வரும். பாரத்தை தூக்கி எறியுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அளவுக்கு மீறி கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நிம்மதி இருக்காது. உங்களால் அடுத்த விஷயம் அப்படின்னு ஒன்று யோசிக்க முடியாது. அதனால் பயம், கவலை, விரக்தி, கோபம், கண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வைக்காமல் ஒரு ஓரமாக தூக்கி போடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆசைக்கு நிச்சயமாக உங்களுடைய ஆசைக்கு நிச்சயமாக நான் துணை இருப்பேன். ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எது நடக்கலையேன்னு சொல்லி விரக்தியாக இருக்க விடமாட்டேன். இன்பத்தையே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா துன்பத்தை எப்படி வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு நேரத்துக்கு சரியாக தூங்கி எந்திரிச்சு வேலையை செய்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். அதை விட்டுட்டு கவலைன்னு இரவு முழுக்க அழுதுட்டு பகலில் எப்போ சாப்பிட்றோம் எப்போ வேலை செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் எல்லாமே சரியான விஷயம்னு சொல்ல முடியாது, தவறான விஷயம்னு சொல்ல முடியாது. தெய்வம் உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ அது நிச்சயமாக கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகணும், எல்லா நேரத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கூடிய சீக்கிரமாக பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்துட்டு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தையே நீ நினைப்ப. ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லி நீ மாற்றிருக்கியா? நானும் உன்னிடம் எப்போ பார்த்தாலும் சொல்வேன், அம்மா இந்த விஷயத்தை மாற்றிக்கோ, அந்த விஷயத்தை மாற்றிக்கோ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ மாற்றிக்கிறதாவே இல்லை. கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து பயந்துக்கிட்டே இருக்க. பயப்படுறதுனால இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. பயமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழியை பாரு. நிறைய பேர் உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போகணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை போட்டு உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. யோசிச்சு பார். நீ எவ்வளோ பெரிய விஷயத்தையெல்லாம் தாண்டி வந்திருக்க, எவ்வளோ பெரிய விஷயத்தையெல்லாம்
உன்னுடைய வாழ்க்கையில் இனி தாண்ட போகிறேங்கிறத யோசித்தாலே எல்லாம் புரியும். சகலமும் உனக்கு கிடைக்கட்டும். எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு திருப்தியானது அப்படின்னு எல்லாமே அமையட்டும். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு நீ எங்காத அளவுக்கு உன்னை நான் பத்திரமா சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? நான் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக பார்த்துப்பேம்மா. ஏன்னா உன்னை சந்தோஷமாக வச்சுக்க போகிறதும் நான் தான். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில், அதாவது சில பேர் நினைக்கிறாங்கல்ல உனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு, அவங்களுடைய ஆசைகள், தப்பான ஆசைகளிலிருந்தும் காப்பாற்ற போகிறது நான் தான். உன்னை எல்லா நிமிஷமும் பத்திரமா பார்த்துக்குவேன். உன்னை எல்லா நேரமும் இன்பம் அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீ காலம் முழுக்க கவலையோடையே இருந்துருவோம், நம்முடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்காது அப்படிங்கிற ஒரு யோசனையை முதல்ல விடு. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அதுவும் விரைவாகவே நடக்கும். நீ தெய்வத்துக்கிட்ட வேண்டுற ஒவ்வொன்றும் என்றைக்குமே இது நம்ம வேணுமே, இது நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுமோ, தெய்வத்திட்ட சொன்னோம் ஆனால் இன்னுமே செய்யலையே அப்படின்னு நினைக்காத. தெய்வத்துக்கிட்ட நீ எதை சொல்லி எதை வேண்டி மன்றாடி நிற்கிறியோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் நடந்துடும். புண்ணியம் செஞ்ச பிள்ளை, அதனால தான் நான் உன்னோட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் போய் பேசணும், எல்லாருக்கும் எல்லா வாக்கையும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. தூய மனதோடு ஒவ்வொரு விஷயமும் என்னிட்ட வந்து அம்மா இதை செய்யலாமா, அப்பா இதை செய்யலாமான்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டேயும் போய் நின்று கேட்குற பாரு, அந்த ஒரு விஷயந்தான் உன்னை இவ்வளவு தூரம் என்கிட்ட கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. நிறைய பேருக்கு நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், உனக்கும் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன். நீ எதிர்பார்க்குற வாழ்க்கை கூடிய சீக்கிரத்தில் அமைச்சு கொடுப்பேன். நிறைய பேருக்கு உதவி செஞ்ச இந்த சாய் நிச்சயமாக தன்னையே நம்பி ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிக்கிட்டு மனதில் இருக்க அத்தனை கவலையையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேனா? உதவிகள் நிச்சயமாக என்னிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும். பாரத்தோடு இருக்கும், கவலையோடு இருக்கும், மனசில் எந்த தெய்வமும் உதவி செய்யலையேன்னு விரக்தியோடு இருக்காத. எல்லா நேரத்திலையும் நான் இருப்பேன். சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும். மன அமைதியோடு இரு. இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்கும் அமைதியோடு இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.